வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். இளையோர் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கட்டாய தேர்ச்சி முறை ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் கோரிக்கைகள் உடனுக்குடன் நிறைவேற்றப்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறியுள்ளது. இணைய இணைப்பிற்கான நிலுவைத் தொகை தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் பொய்யான தகவலை தெரிவிப்பதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தாஷ்கண்ட் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அதிபன் பாஸ்கரன் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இளையோர் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு பணிகளுக்கு நியமனம் செய்யப்பட்ட 71,000க்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகளை காணொலி வாயிலாக இன்று வழங்கி அவர் பேசினார். பாரத நாட்டு இளைஞர்களின் திறமைகள் மற்றும் வல்லமையை முழுமையாக பயன்படுத்துவது நம்முடைய அரசாங்கத்தின் பிரதான முதன்மையாக இருக்கிறது. வேலை வாய்ப்பு முகாம்களின் வாயிலாக நாங்கள் தொடர்ச்சியாக இந்த திசையில் பணியாற்றி வருகிறோம். கடந்த 10 ஆண்டுகளாகவே அரசாங்கத்தின் பல்வேறு அமைச்சகங்கள், துறைகள் மற்றும் அமைப்புகளிலே அரசு பணிகளில் பணியமர்த்தும் இயக்கம் நடந்து வருகிறது. மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் அரசு பணிகளில் இளையோருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்கென இயக்கம் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். இன்று ஒரு இளைஞர் ஸ்டார்ட் அப் ஒன்றை துவக்கும் முடிவினை எடுக்கும் போது அப்போது அவருக்கு ஒரு முழுமையான சூழல் அமைப்பு அவருக்கு துணை புரிய வாய்ப்பளிக்கிறது. இன்று விளையாட்டுத் துறையிலே பயிற்சி தொடங்கி பந்தயங்களில் பங்கேற்பு வரை இளைஞர்களுக்காக நவீன கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. இன்று நாம் பல்வேறு துறைகளில் முழுமையான மாற்றத்தை கண்டுணர்ந்து வருகிறோம். மகளிர் அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். நாடு முழுவதும் 45 இடங்களில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சிகளில் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. தமிழகத்தில் சிவகங்கை மற்றும் சென்னை ஆவடியில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் 458 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கட்டாய தேர்ச்சி முறை ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய கல்வித்துறை செயலர் திரு சஞ்சய்குமார், 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆண்டு தேர்வில் தோல்வியடைந்தால் 2 மாத காலத்திற்குள் மறுதேர்வினை எழுத வேண்டும் என்று தெரிவித்தார். மறுதேர்விலும் சம்பந்தப்பட்ட மாணவர்கள் தோல்வியடைந்தால் தேர்ச்சி வழங்கப்படாது என்றும் அவர் கூறினார். இருப்பினும் தோல்வியடையும் மாணவர்கள் பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட மாட்டார்கள் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சஞ்சய்குமார் தெரிவித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகளை தமிழக அரசு உடனுக்குடன் நிறைவேற்றி வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேளாண் பணிகளுக்கு தேவையான போதிய உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். கரும்பிற்கு உரிய விலை வழங்கப்படுவதாகவும் திரு MRK பன்னீர்செல்வம் தெரிவித்தார். பள்ளிக் கல்வித்துறை சார்பில் BSNL நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை எதுவும் இல்லை என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தவறான தகவலை தெரிவித்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் செயல்படும் தொழிற்கல்வி இணை இயக்குநர், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு BSNL நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக செலுத்த வேண்டும் என்று கடிதம் எழுதியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களின் கல்வியோடு விளையாடாமல் இணைய இணைப்பிற்கான நிலுவைத் தொகையை பள்ளிக் கல்வித்துறை உடனடியாக செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் அனைத்து துறைகளிலும் பணிகள் முறையாக நடைபெறவில்லை என்றும் திரு அண்ணாமலை குறை கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. 3ஆம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக 15 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு. வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 3 லட்சம் கோடி ரூபாய். தமிழகத்திற்கு 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை. தூத்துக்குடி துறைமுகத்தில் 7000 கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள். 11 புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம். செமி கண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு. புத்தொழில் நிறுவனங்களை
அமைப்பதற்கென 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். விவசாயிகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. விவசாயிகளின் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம், மண்வள அட்டை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று அரியலூர் மாவட்ட விவசாயிகள் தெரிவித்தனர். மத்திய அரசு விவசாயிகளுக்கு நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதில் மண்வள அட்டை திட்டம் கொண்டு வந்துருக்காங்க. இதனால் அங்கே இந்த மண்ணில் இவ்வளோ பயிர் பண்ணலாம், இந்த பயிருக்கு இந்த உரங்கள் போடலாம் அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இதனால் எங்களுக்கு குறைஞ்ச செலவில் அதிக மகசூல் எடுக்கிறோம். சொட்டு நீர் பாசனம் கொடுத்துருக்காங்க. இந்த சொட்டு நீர் பாசனத்தில் குறைந்த நீரில் அதிக அளவு நாங்கள் பயிர் பண்ணி நிறையா லாபம் பண்ணுறோம். இது சிறு குறு விவசாயிகளுக்கு முழு சதவீதம் மானியம் தராங்க. பெரு விவசாயிகளுக்கு 50% மானியத்திலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது போல் நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கறதுனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. விவசாயிகளுக்கு மத்திய அரசாங்கம் பலவிதமான சலுகைகளை பண்ணிட்டு வராங்க. பயிர் காப்பீடு திட்டம்ன்றது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. கிசான் கிரெடிட் கார்டு மூலமாக விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கு 7% வட்டியில் கடன் உதவி பண்ணுறாங்க. விவசாயத்தில் நவீன தொழில்நுட்பத்தை ஏற்படுத்தும் வகையில் ட்ரோன்கள் வாங்குறதுக்கு மத்திய அரசாங்கம் நிறைய உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மின்வாரிய ஊழியர்கள் 2 பணியின் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் கோரி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தமிழக அரசின் தலைமைச் செயலர் மற்றும் காவல்துறை தலைவருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. உயிரிழந்த மின்கம்பியின் பழுதை சரிசெய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது இவர்கள் உயிரிழந்ததாக ஊடகங்களில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. தாமாக முன்வந்து இதுகுறித்த விசாரணையை மேற்கொண்டுள்ள தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இச்சம்பவம் தொடர்பான அறிக்கையை 2 வாரங்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. ஊடகங்களில் வெளியான செய்திகள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மின்வாரியத்தின் அலட்சிய போக்கே இந்த உயிரிழப்பிற்கு காரணம் என்றும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த திமுக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பத்திரப்பதிவிற்கான கட்டண உயர்வு ஏழை மக்களை பாதிக்கா வண்ணம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். உள்ளாட்சித் தேர்தல் விரைவில் நடத்தப்பட வேண்டும் என்பதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு என்றும் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்தார். மாவட்டச் செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு ஸ்ரீனிவாச வர்மா இன்று ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டத்தின் கீழ் அனைத்து குடியிருப்புகளும் பயனடைந்திருப்பதாக கண்காணிப்பு குழு தலைவர் திரு ஜெகத் ரட்சகன் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் ஆட்சி மொழி சட்ட வாரம் தொடர்பான விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் வனவிலங்குகளிடமிருந்து மனிதர்களை பாதுகாக்க சூரிய ஒளி மின்வேலி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி உமா இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் அண்மையில் பெய்த மழை காரணமாக 84,000 ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட உளுந்து, பாசிப்பயிறு, மிளகாய் போன்றவை சேதமடைந்துள்ளதாக ஆட்சியர் திரு இளம் பகவத் கூறியுள்ளார். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தாஷ்கண்ட் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அதிபன் பாஸ்கரன் பட்டம் வென்றார். 9வது மற்றும் இறுதிச் சுற்று முடிவில் 7.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். உலக ஜூனியர் பென்சாக் சிலாட் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நுஸ்ரத் ஃபாத்திமா வெள்ளிப்பதக்கம் வென்றார். அபுதாபியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 58 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஹாக்கி அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங் மற்றும் பாரா தடகள வீரர் பிரவீன்குமார் ஆகியோர் கேல் ரத்னா விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான எஞ்சிய 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் தனுஷ் கோட்டியான் சேர்க்கப்பட்டுள்ளார். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து அஸ்வின் ஓய்வு பெற்றதை அடுத்து இவர் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இளையோர் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கட்டாய தேர்ச்சி முறை ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் கோரிக்கைகள் உடனுக்குடன் நிறைவேற்றப்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறியுள்ளது. இணைய இணைப்பிற்கான நிலுவைத் தொகை தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் பொய்யான தகவலை தெரிவிப்பதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தாஷ்கண்ட் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அதிபன் பாஸ்கரன் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.